குஷ்டமான குஷ்டரோகி போல இருக்கிற அந்த காரியத்தை நான் மாற்றுவேன், நான் எடுத்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த விசுவாசம் இருக்கு. தலை மேலே போயிடுச்சு, தலைக்கு மேலே தாண்டிடுச்சு பிரச்சனை, இதுக்கப்புறம் மூச்சு விட முடியுமான்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சில பேர் உட்காந்துருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் கை கொடுத்து உன்னை தூக்குவேன். ஹல்லேலூயா! எப்படி பேதுருக்கு கையை கொடுத்து அவனை தூக்கினாரோ தண்ணியில இருந்து, அது போல கர்த்தரோட கரம், கர்த்தரோட கை உங்கள் மத்தியில வந்து கொண்டிருக்கிறது. உங்களை தூக்கி உருவாக்க போகிறார், உங்களை தூக்கி உயர்த்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது நடக்கும், உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். அது நடந்தே தீரும். ஆனா உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசத்துல அறிக்கை இட வேண்டும், விசுவாசத்துல சொல்ல வேண்டும், ஆமா ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நீங்க அதை மாத்துவீங்க, எடுத்து போடுவீங்க, உங்களுக்கு அந்த வல்லமை இருக்கு, உங்களுக்கு எல்லா மகிமை இருக்குன்னு சொல்லி அந்த சூழ்நிலையிலையும் அந்த கடினமான நேரத்திலையும் நாம் அவர்கிட்ட நெருங்க ஆரம்பிக்கணும். எது தடையா இருக்குது? நெருங்க இருக்கு. இன்னைக்கு கர்த்தர்கிட்ட நெருங்க முடியாம எது தடையா இருக்கு உங்க வாழ்க்கையில? மனுஷன் தடையா இருக்கிறதா, சூழ்நிலை தடையா இருக்கிறதா? நான் ஒன்று சொல்றேன், அதெல்லாம் தாண்டி இயேசுவோட வார்த்தையை பிடித்துட்டு இயேசு கிட்ட நீங்க நெருங்கும் போது அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா! அந்த ஜனங்களை பார்த்தவன் பைபிள்ல, அந்த கூட்டத்தை பார்த்து பைபிள்ல, சூழ்நிலையை பார்த்து பைபிள்ல அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி, ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஏன்னா நிச்சயமாக நான் நம்புறேன், அன்பின் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்திருப்பான். கேட்டதுனால அவனுக்கு தைரியமும் அந்த விசுவாசமும் எழும்பி அந்த மத்தியில, கூட்டத்தின் மத்தியில, ஜனங்கள் மத்தியில தைரியமாக நெருங்குகிறான். ஒருவேளை அவன் நினைச்சிருந்தானா, நான் நெருங்கும் போது என்னை தள்ளி வச்சிருப்பாங்க, தள்ளி வைத்திருவாங்கன்னு சொல்லியிருப்பான். அப்படின்னு நினைச்சிருந்தா அவன் அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்க. இன்னைக்கு எது தடையா இருந்தாலும் அந்த தடையை தாண்டி இயேசுகிட்ட நெருங்குங்க. ஹல்லேலூயா! வல்லமை நிறைந்த ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையில, பலத்துல நீங்க அவர்கிட்ட நெருங்கும் போது ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்வார். வசனம் சொல்லுகிறது, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா! நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்க, ஆண்டவரே உங்களுக்கு சித்தம் இருக்கா? இப்படிப்பட்ட காரியத்தை மாத்துறதுக்கு உங்களுக்கு சித்தம் இருக்கா? இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க உருவாக்குறதுக்கு ஒரு சித்தம் இருக்கா? இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க ஆசீர்வதிக்க உங்களுக்கு சித்தம் இருக்கா? அப்படி நீங்க கேட்கும்போது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவாரு, எனக்கு சித்தம் உண்டு. ஹல்லேலூயா! ஏன்னா உங்களோட உள்ளத்தை அவர் பார்க்கிறார், உங்களோட இருதயத்தை அவர் பார்க்கிறார், உங்களோட சூழ்நிலையை அவர் பார்க்கிறார். நீங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட ஒரு சவாலை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதை பார்த்து நீங்க அவர்கிட்ட நெருங்கி சில காரியத்தை கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு செய்து முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எனக்கு சித்தம் உண்டு. இந்த வார்த்தையை நீங்க கவனமாக பிடித்துக் கொள்ளுங்க. எனக்கு சித்தம் உண்டு. இது யாரு சொல்றாரு? இயேசு சொல்றாரு. மனுஷனுக்கு சித்தம் இருக்கோ இல்லையோ, இன்னைக்கு இயேசுக்கு சித்தம் இருக்கிறது. இயேசுக்கு சித்தம் இருக்கிறது. மாத்தருக்கு, தொடருக்கு சித்தம் இருக்கிறது. உருவாக்குறதுக்கு சித்தம் இருக்கிறது. எழுப்புறதுக்கு சித்தம் இருக்கிறது. உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருக்கு சித்தம் இருக்கிறது. உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு அவருக்கு சித்தம் இருக்கிறது. சுகமளிப்பு தருகிறதுக்கு அவருக்கு சித்தம் இருக்கிறது. இந்த சித்தம் இருக்கிறது பத்தி எதை குறிக்கிறது? அவரோட அன்பை குறிக்கிறது, அவரோட தயவை குறிக்கிறது, அவரோட இரக்கத்தை குறிக்கிறது, அவரோட கிருபை குறிக்கிறது, அவரோட வாஞ்சையை குறிக்கிறது, அவரோட தாகத்தை குறிக்கிறது, அவரோட எண்ணத்தை குறிக்கிறது, அவரோட இருதயத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா! இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவருக்கு சித்தம் இருக்கிறது. சித்தம் இருக்கிறதுனால தான் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார்,
நீங்களும் நானும் அவரை நம்ப வேண்டும். வசனம் சொல்லுகிறது, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமாக